2023 regulation, Tamil Nadu Polytechnic Embedded System. அந்த லேபில் செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம பார்க்க போகிறது. ஸோ செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ஃபார் அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் சிமுலேட். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இது சிமுலேஷன் அப்படிங்கிறனால கேல் சாஃப்ட்வேர் மட்டும் போதுமானது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ கேல் மைக்ரோவிஷன் 4 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கோ டு ப்ராஜெக்ட், செலக்ட் நியூ மைக்ரோவிஷன் ப்ராஜெக்ட். I decide where to I save. So choose desktop, create new folder. அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். EXP2 ப்ராஜெக்ட் நேம் அதுவும் சேமாகவே கொடுத்துக்கிறேன். EXP2. ஸோ நான் என்ன கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் எழுத போகிறேன்னா NXP LPC 2148. ஸோ நான் என்ன ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ I press N first time. So I got a Nordic semiconductor. Then I am using mouse, scroll down, select NXP, then select LPC 2148. ஸோ இது சிமுலேஷன் பண்ண போகிறதுனால நோ கொடுத்துருவோம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்டெப் 1 வந்து ஓவர், ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 எக்ஸ்பிரிமெண்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது. கோ டு ஃபைல், கிளிக் நியூ. ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் ஃபைல் வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ நான் வந்து அந்த அடிஷன் சப்ராக்ஷனுக்கான ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஸோ என்ன நேமில் நீங்கள் வந்து இந்த அசம்பிளி ஃபைல் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஏரியா ஸ்பேஸ் நீங்கள் என்ன நேமில் சேவ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிடின்னு சேவ் பண்ண போகிறீங்கன்னா ஏடிடி, கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மால் லெட்டரில் ஏடிடின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் ஏடிடின்னு கொடுக்கணும். ஸோ மற்றது எல்லாமே கோடிங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 32 பிட் வேல்யூ, அதாவது ஸோ இதில் 4 ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வந்து இன்புட்டுக்காக, R0ன்னு ஒரு இன்புட்டு, R1ன்னு ஒரு இன்புட்டு. ஸோ அடிஷன் ரிசல்ட் வந்து R2வில் ஸ்டோர் பண்ணுறோம். சப்ராக்ஷன் ரிசல்ட் வந்து R3வில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த அடிஷனுக்கு வந்து 2 இன்புட் வேணும். அந்த இன்புட் வந்து டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா R0 அண்ட் R1ல் லோட் பண்ணுறோம். ஸோ இது 32 பிட் மைக்ரோகண்ட்ரோலர்னால இதில் வந்து நம்ம 32 பிட் அடிஷன் பண்ணுறோம். ஸோ இதில் இது வந்து சியில் வந்து ஒரு நம்பர் சிஸ்டம்ஸ்க்கு வந்து ஒரு ரூல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அது டெசிமல் நம்பராக ஒர்க் ஆகும். ஸோ பிஃபோர் த நம்பர் ஆட் ப்ரீஃபிக்ஸ் ஆஃப் 0x அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது எக்ஸா டெசிமல் நம்பராக அசைன் ஆகும். ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இது ஈஸியாக கால்குலேட் ரிசல்ட் செக் பண்ணுறதுக்காக சின்ன நம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து 5, ஒன்று வந்து 2. ஸோ இது ஆட் ஆகும்போது உங்களுக்கு 5 + 2 7 ரிசல்ட் வந்து R2வில் ஸ்டோர் ஆகும். 5 - 2 3 வந்து R3யில் ஸ்டோர் ஆகும். அதேமாரி நம்ம 8051ல் வந்து லாஸ்ட் லைன் வந்து ஹால்ட்டுங்கிற, அதாவது மைக்ரோகண்ட்ரோலரில் ஹால்ட்டுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. ஸோ 8051லையும் கிடையாது, LPC 2148லையும் கிடையாது. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஸோ அங்கே எப்படி நம்ம 8051ல் ஷார்ட் ஜம்ப் ஹியர் டு ஹியர் அப்படின்னு கொடுப்போமோ அதே மாதிரி இங்கே வந்து பிரான்ச் லிங்க் ஸ்டாப் டு ஸ்டாப் அந்தமாரி, அதாவது இந்த இடத்துல நம்ம லூப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துலேயே மிஷின் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹால்ட்டுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாதனால ஸோ ஒன் டைம் தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு R0 வந்து லோடட் டு 05, தென் R1 லோடட் டு 02, தென் R0 + R1
தென் ஸ்டோர் டு R2. R2ல அடிஷன் ரிசல்ட் இருக்கும். அப்புறம் R0 மைனஸ் R1 தென் ஸ்டோர் டு R3. ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இது ஒரு டைம் நடந்து முடிஞ்ச உடனே பிரான்ச் லிங்க் வித் ஹியர் டு ஹியர், அதாவது ஸ்டாப் இங்கேருந்து இங்கே இதுலேயே ஸ்டாப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்புறம் எண்ட் ஆஃப் டெரிவேட்டிவ் அசம்பிளி இது. இது சேவ் பண்ணணும், ரொம்ப முக்கியமானது. சேவ் பண்ணும்போது வித் எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிக்கணும். ஸோ அங்கே நான் ஏற்கனவே சொன்னதான் இந்த ஏரியா ஸ்பேஸ் என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த நேம். நான் வந்து exp2 அப்படின்னு கொடுத்தனால exp2.asm. ஸோ எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் சேவ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்டார்ட் சேவ் ஆகும். ஸோ இங்கே வந்து exp2.asm. ஸோ சேவ் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த கோடிங்ஸ்லாம் கலர் கோடிங் மாறும், சின்டெக்ஸ்லாம் ஸோ மாறிடும். ஸோ இது செகண்ட் ஸ்டெப் போகும். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அந்த சோர்ஸ் குரூப்பில் இதை ஆட் பண்ணணும், அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபைலை ஆட் பண்ணணும். ஸோ சோர்ஸ் குரூப்பில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் டு குரூப் சோர்ஸ் குரூப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து ஃபைல் டைப் வந்து அசம்பிளி சோர்ஸ் ஃபைல்னு மாற்றிக்கோங்க. மாற்றின பிறகு ஸோ exp2 ஸோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஆட் கொடுங்க. ஸோ ஆட் ஆயிடுச்சு சோர்ஸ் குரூப்பில். ஸோ இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ சோர்ஸ் குரூப்பில் exp2.asmங்கிற ஃபைல் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெப் 3யும் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம பில்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மேலாம் அதில் போய் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இது வந்து சிமுலேஷன் அப்படிங்கிறனால டைரெக்டாக நம்ம வந்து ப்ராஜெக்டில் போயிட்டு பில்டு டார்கெட் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 0 எரர் 0 வார்னிங். ஸோ வார்னிங் இருக்க பற்றி ஒன்றும் ப்ராப்ளம். 0 எரர் இருந்ததுன்னா ஸோ இது இட்ஸ் ரெடி டு எக்ஸிக்யூஷன். ஸோ கோடிங்கில் வந்து எந்த எரரும் இல்லை. ஸோ அதனால நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி, சிமுலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டு டீபக் ஸ்டார்ட். அதை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் ரெடி டு சிமுலேஷன். ஸோ எனக்கு வந்து அந்த ரிஜிஸ்டர் வியூ கிளியராக வேணும் அப்படிங்கிறனால அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் தெரிகிற மாதிரி. ஸோ எனக்கு சிங்கிள் ஸ்டெப் இதில் மொத்தமாகவும் ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ சிங்கிள் ஸ்டெப் பண்ணணுன்னா அந்த ஃபஸ்ட்டு சிம்பிள், அதாவது நீங்கள் கர்சர் கொண்டு போனீங்கனாலே காமிக்கும். காமிக்கல, ஓகே. அதுதான் சிங்கிள் ஸ்டெப் கமாண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நவ் த ரன்னிங் லைன் சேஞ்ச் டு 4th லைன். ஸோ ஃபஸ்ட் லைன் தேர்ட் லைன் தான் நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அங்கே தேர்ட் லைனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 05, அதாவது 0x 7 digit zeros and 5, it is loaded to R0. Again I click single step command. So now 0002 that is 702 is loaded to R1. So again I give single step command. So the running line also move to the next line. So now addition is succeed. The addition result is stored to R2. R2 result is 07. Then again I give single step command. So now I getting subtraction result also. It is stored in R3. The result is 0x703 because 5 minus 2. The result is 3. Arithmetic operation also done. Subtraction operation also done. Then the program is stop. So again I give single step command. So now the program execution in 7th line. Again I many times give single step command. So nothing move to the execution line. ஸோ நீங்கள் இதில் வந்து என்னென்னா அந்த ஸ்டாப் விட்டு வெளியே வராது. ஸோ பிகாஸ் ஏன்னா இங்கே லூப் ஆயிடுது. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணிடுவோம், ஹால்ட்டுக்காக. ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சுது. இதே தான் அடுத்த ப்ரோக்ராம் மல்டிபிகேஷன் இருக்கும், அதுவும் இதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர், அதுவும் இதே மாதிரி தான். அடுத்து பிக்கஸ்ட் நம்பர், அதுவும் இதே மாதிரி தான். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சுது.